சென்னை பெரம்பூர் தொகுதியில் புதுப்பிக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். மக்கள் வெள்ளத்தில் நீந்தியவாறு தனது சொந்த தொகுதிக்கு பயணம். முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக சாலையின் இருபுறமும் காத்திருந்த மக்கள் வழிநெடுக மலர்களை தூவி முதலமைச்சர் விஜய்க்கு வரவேற்பு. புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் திட்டத்தை பெரம்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். தொகுதி மக்கள் வசதிக்காக இ-சேவை மையத்தையும் திறந்து வைத்து விண்ணப்பித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று ரேஷன் கடையில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் விஜய். பொதுமக்களுக்கு தனது கைகளால் அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சி முடிந்து கட்சி நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதல்வர் விஜய். நடந்து சென்று மக்களை சந்தித்த போது வீடுகளில் நின்று ரோஜா மலர்களை தூவி மக்கள் உற்சாகம். சென்னை வியாசர்பாடியில் உள்ள மின்சார பேருந்து பணிமனைக்கு சென்று ஆய்வு செய்தார் முதலமைச்சர் விஜய். பேருந்தில் ஏறி ஆய்வு செய்த பின் பெண் பணியாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். வரும் 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். காவிரி ஆற்றில் அணை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசு. மேகதாதுவில் என்னதான் நடக்கிறது? ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஆபரேஷன் மேகதாது கள ஆய்வில் அடுத்தடுத்து வெளியான அதிர்ச்சி தகவல்கள். மேகதாதுவில் 150 அடி ஆழ பள்ளத்தாக்கில் படிக்கட்டுகள் அமைத்திருக்கும் கர்நாடக அரசு அணை கட்ட 2 முறை சர்வே எடுத்துள்ளது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஆய்வின் மூலம் நிரூபணம். மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகாவின் 12,500 ஏக்கர் பரப்பளவிலான காடுகள் மற்றும் 4 கிராமப்புற பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் அபாயம். அணையை கட்ட வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்து வரும் கர்நாடக மக்கள். மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்தின் நீராதாரம் பாதிக்கும் அபாயம். திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என ஜெயா பிளஸ் நடத்திய கள ஆய்வில் அதிர்ச்சி ரிப்போர்ட். மேட்டூர் அணையில் குறிப்பிட்ட நாளில் அணை திறக்காததால் டெல்டாவில் குறுவை சாகுபடி கடும் பாதிப்பு. மேகதாதுவில் அணை கட்டினால் பாலைவனமாக மாறிவிடும் என விவசாயிகள் எச்சரிக்கை. கர்நாடகாவில் கோவிலுக்கு சென்ற முதலமைச்சர் மேகதாது குறித்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விவசாயிகளின் வாழ்வின் மண்ணை அள்ளி போடும் அரசாக இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் குற்றச்சாட்டு.
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறது கர்நாடக அரசு. மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசுடன் துணை நின்று விவசாயிகளின் உரிமைகளை விசிக பாதுகாக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் உறுதி. மதுரை வாகன விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து ஆறுதல். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக தாவேகாவை சேர்ந்த லயோலா மணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி திருச்சியில் வரும் 18ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை மக்கள் பவனில் ஆளுநரை சந்தித்து தாவேகா அரசின் குதிரை பேரம் தொடர்பாக திமுக புகார் மனு. தாவேகா கேட்டுக்கொண்டதால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததாக எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசியதாக குற்றச்சாட்டு. தாவேகாவில் இணைய யாரும் கட்டாயப்படுத்தவில்லை, அது எனது சுயமான முடிவு. அதிமுக தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்திதான் காரணம் என்று முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் விளக்கம். முதலமைச்சர் விஜய் அரசியலை விட்டே ஓடும் காலம் வெகு விரைவில் வரும். எதிர்க்கட்சிகளை ஓடு என்று சொல்லும் விஜய்தான் அரசியலை விட்டு ஓடப்போகிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 5வது நாளாக ஆஜராகாத செந்தில் பாலாஜி. குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தின் நிபந்தனைகளை மீறியதால் விரைவில் கைதாக வாய்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை. ஹார்மூஸ் நீரிணையை மூடியதாக அறிவித்த ஈரான். சர்வதேச சந்தையில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயரும் அபாயம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ஸ்டீஃபன் பிளமிங் விலகல். 17 ஆண்டுகளாக சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக இருந்து வந்த நிலையில் விலகல்.